நார்த்து தான், நார்த் பீப்புள் தான். ஓகே, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நார்த்லேருந்து நம்ம சவுத்தை வந்துட்டு அவ்வளோ லைக் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது பெருமையாக தான் இருக்குது. காந்தி மண்டபம் போகிற வழியில் தான் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி தள்ளு வண்டி கடை, ரோட்டு கடை, இந்த ரேட், அதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருந்ததெல்லாம் எதுவுமே ரேட் போடலை, ஃபிக்ஸடாக ரேட்டும் போட்டிருக்கு. ஸோ இங்கே இந்த பாயிண்ட் தான் வந்து அந்த முக்கடல் கூடுற இடம். இப்போ போகுது இல்லையா, அப்படியே இன்னும் போகுது இது. ஸோ அது எங்கே முடியுதுன்னே தெரியல. இதில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நின்று இவ்வளோ லென்த்தில் நின்று உள்ளே எப்படி போகிறது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கன்னியாகுமரி அம்மனோட உள்ள பாதை மட்டும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது நம்மளோட 5வது வீடியோ. இந்த 5வது வீடியோவில் உங்களை எங்கே சுற்றி காட்ட கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னா முக்கடல் கூடுற கன்னியாகுமரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் சென்னையிலேருந்து நேற்று ஈவினிங் ஒரு 5:20க்கு கிளம்பணும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில். இங்கே வந்துட்டு அது மார்னிங் ஒரு 5:30க்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ 5:30 கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா சன்ரைஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ சன்ரைஸ் கிட்ட வந்தாச்சு. 5:30 கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஆட்டோ விசாரித்தோம். ஆட்டோ எப்படின்னா கேங்காக வந்தால் மட்டும்தான் உண்டு, ஷேர் ஆட்டோ மாதிரி கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா ரொம்ப நடக்கிற டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை. ஒரு மெயின் ரோட்டில் ஒரு 500 மீட்ரு, உள்ளே ஒரு 500 மீட்ரு அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து வெளில வந்து ஒரு ரைட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சின்ன சின்ன கடைகள்லாம் தெரியும். அதுக்கப்புறம் எந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்தாலுமே அது நம்ம அந்த கடலோரம் கொண்டு வந்து விட்டுருது. ஸோ இதுதான் ரொம்ப பக்கம் தான். இதுக்கு வந்து ஆட்டோ, பைக்கு அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இங்கே எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சன்ரைஸை முடிச்சுட்டு அடுத்து விவேகானந்தர் மெமோரியல், திருவள்ளுவர் சிலை, புதுசாக கட்டிருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம A to Z ஃபுல்லாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி இங்கே வந்திருக்கோம். கண்டினியூவாக பாருங்கள், இந்த வீடியோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் நண்பர்களே, இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சன்ரைஸை பார்த்துருப்பீங்க. செம்ம ஒர்த்து, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவிடம், அதுக்கு பக்கத்துலேயே இந்த சூரியன் உதயம் வர்றது பயங்கரமாக இருக்குது. ஸோ சூரியன் மறையிறது வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ 3 கடலும் கூடுற இடம் வந்துட்டு இது கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே ரைட்டில் போகணுங்கிறாங்க. அங்கே போயிட்டு தான் 3 கடலும் கூடுற இடத்துல தான் சூரியன் மறையிறதுன்னு தெரியுங்கிறாங்க. நம்ம ஈவினிங் 6 மணிக்கு தான் ட்ரெயின். சூரியன் அதுக்குள்ளே மறையுமான்னு தெரியல. இன்கேஸ் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம அதையும் ட்ரை பண்ணி எடுப்போம். ஏன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் தான். முன்ன சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நடந்து போயிடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சூரிய உதயம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 1000கணக்கான பேர் இருந்தாங்க. இந்த 1000கணக்கான பேரில் ஒரு 70-75% பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நார்த்து தான், நார்த் பீப்புள் தான். ஓகே, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நார்த்லேருந்து நம்ம சவுத்தை வந்துட்டு அவ்வளோ லைக் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது பெருமையாக தான் இருக்குது. ஸோ சவுத்தில் உள்ள மக்களும் நம்ம பெருமைகளை, நம்ம இடத்த கட்டாயம் வந்து நம்மளும் பார்க்கணும். கட்டாயம் எல்லோரும் வாங்க, விசிட் பண்ணுங்கள். ஸோ அதிக எக்ஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. சென்னையிலேருந்து வரணுன்னா கூட எனக்கு என்ன ஒரு 240 தான் ஆச்சு. இங்கே ஒன்றும் என்ட்ரன்ஸ் ஃபீஸும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வேறு என்ன இங்கே செலவு இருக்க போகுது. ஐ திங்க் போட்டு அதுக்கு எவ்வளோன்னு தெரியல. நான் இன்னும் போக போக உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் டோட்டலாக இந்த வீடியோ எண்ணில் சொல்கிறேன். பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ கட்டாயம் எல்லாம் ஃபேமிலியோடு வாங்க, வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரியன் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். வாங்க, சந்தோஷமாக இந்த வீடியோ இன்னும் கண்டிப்பாக பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயத்தை பார்ப்போம். அந்த நினைவிடத்துக்கு உள்ளே போகிறோம் இல்லைங்களா போட்டில், அதுக்கான என்ட்ரன்ஸு ஸோ இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே எங்கள் கூட்டத்தை பாருங்களேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு. பயங்கர ரஷ்ஷு. ஸோ அதுதான் கியூ, அந்த இதில் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரியல. ஸோ அங்கே போனால் தான் தெரியும். பயங்கர ரஷ்ஷு. நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. நீங்கள் வந்துட்டு வந்தீங்கன்னா சன்ரைஸ் முடிஞ்ச உடனே இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. இல்லை டைம் இருக்குது அப்படின்னா பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகலாம். நான் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகலாம் தான் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா அவசரம் பண்ணால் நம்ம எதுவும் சரியாக கவர் பண்ண முடியாது. ஸோ டைம் இருக்குன்னா பொறுமையாக இது பண்ணுங்கள். டைம் இல்லைன்னா ஏர்லியராக வேறு ஏதாவது நெக்ஸ்ட் பிளான் இருக்குன்னா சன்ரைஸ் முடிஞ்ச உடனே இந்த பிளேஸுக்கு நண்பர்களே. இது விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்கு க்யூ காமிச்சோம் இல்லையா, இதுலேயே வந்துட்டு 300 ருபீஸு 75 ருபீஸுன்னு 2 க்யூ இருக்குது. ஒன்று ஸ்பெஷலு, ஒன்று நார்மலு. ஸோ
ஸோ ஸ்பெஷலும் நார்மலுக்கு என்ன வித்தியாசம் தெரியல, ஆனால் ரெண்டுலேயுமே கூட்டம் அள்ளுது, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ இப்போ உள்ள அலௌடு வந்து டைம் வந்துட்டு மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் இருந்தாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்துட்டு பிளான் பண்ணலை. ஸோ இங்கேயே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு முடிவு வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன க்யூவில் நிற்க வேண்டிய வேறு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து நம்ம மார்னிங் ரிலாக்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கான க்யூவில் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக உள்ளே போகலாம். அண்ணா இங்கே 2 தோசை ஒரு வடை தான் சாப்பிட்டு கூடாது, முன்னே கொடுங்க. முன்னாடி கொடுங்க. சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலான்னு அப்படியே வந்தோம். வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ லேட்டாக சாப்பிட்டு அதையும் பார்த்துருப்பீங்க. அப்படியே சாப்பிட்டு இங்கே காந்தி மண்டபம் போகிற வழியில் இதை பாருங்களேன், வேனில் டிஷர்ட் போட்டிருக்காங்க. வெறும் 130 தான். ஒர்த்தாக தான் இருக்குது பார்க்க. பாருங்கள் அருமையாக இருக்குது. வெறும் 130 தான். சடனாக பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரிப்பில் அள்ளி போட்டு வரீங்க, ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னாலாம் பரவாயில்ல, அள்ளி போட்டு வந்துருக்கேன். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த காந்தி மண்டபம் போகிற வழிக்கு வந்துடுங்க. எப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த விவேகானந்தர் சிலை அதுக்கிட்ட இருக்கிற கடைலாம் வந்துட்டு ரேட் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் நமக்கு இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்டு கொஞ்சம் பழக்கமாயிட்டு இல்லையா. ஸோ இந்த காந்தி மண்டபம் போகிற வழியில் தான் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தள்ளு வண்டி கடை, ரோட்டு கடை, இந்த ரேட் அதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருந்ததெல்லாம் எதுவுமே ரேட் போடலை ஃபிக்ஸடாக. அவங்க ஒரு ஷர்ட்டு டிஷர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு மட்டும் வந்தேன். 250 அப்படி சொன்னாங்க. ஸோ அதை விட இங்கே நல்ல டிஷர்ட் தான் 130 இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே ரேட்டும் போட்டிருக்கு. ஸோ இங்கே காந்தி மண்டபம் போகிற வழிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடும் சரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ரேட்டு ஓப்பனாக இருக்குது. இது காந்தி மண்டபத்தை ரீச் ஆயாச்சு. இது காந்தி மண்டபம். அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு காமராஜர் மண்டபம். இந்த காந்தி மண்டபம் இருக்கு இல்லைங்களா, இந்த காந்தி மண்டபத்துக்கு அப்படியே இந்த முக்குக்கு இந்த முக்கில் உள்ளே திரும்பினா தான் அந்த முக்கடல் கூடுற இடம் அப்படி இருக்குது. அப்படி இடத்துக்கு வந்தாச்சு. இந்த காந்தி மண்டபத்துலேருந்து அப்படியே பக்கத்து சின்ன ஒரு சந்தில் வந்தோம் அப்படின்னா இங்கே கடற்குள்ளே வந்துட்டு ஒரு கொடி ஒன்று நட்டுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா நம்ம சன்ரைஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சைடு திருவள்ளுவர் சிலைக்கு ஃப்ரண்ட்டில் அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம சன்ரைஸ் பார்த்தோம். அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் அந்த முக்கடல் கூடுற இடம் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம ஈவினிங்கில் வந்தால் ஈவினிங் வந்துட்டு சூரியன் மறையிறத வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இருங்க அப்படியே உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிறேன். அந்த கொடி தெரியுதா, அந்த பாறை, அந்த கொடி தெரியுது பாருங்கள். இந்த இதுதான் வந்துட்டு முக்கடல் கூடுற இடம் அப்படின்றாங்க. இதுலேயே நிறைய பேர் உள்ளே இறங்கி குளிச்சுட்ருக்காங்க. நான் என்ன உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இந்த பாயிண்ட் தான் வந்து அந்த முக்கடல் கூடுற இடம். அருமையாக இருக்குல்ல. எல்லாம் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்க தான் நிறையா பேர். இப்போ லாஸ்ட்டாக ஸ்ரீரங்கம் போனோம், அங்கேயும் அப்படி தான் ஓம் சக்திக்கு போகிறவங்க தான் ஒரு 60% கிட்ட இருந்தாங்க. ஸோ இந்த சீசன் வந்துட்டு சபரிமலைக்கு ஓம் சக்தி மலை கோயிலுக்கு போகிறவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க அந்த டிசம்பர் ஜனவரியில். ஸோ இந்த டிசம்பர் ஜனவரி இந்தமாரி ஏதாவது கோயிலுக்கு எங்கேயாவது பிளான் பண்ணிங்கன்னா ரஷ் கட்டாயம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நார்மலாக போகிறவங்க பிளான் பண்ணிக்குவாங்க. 1.5 ஹவருக்கு முன்னாடி இங்கே வந்து கியூ அந்த 75 rupees கியூவும் 300 கியூவும் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 3 கடல் கூடுற இடம் காந்தி மண்டபம் அப்படிலாம் போயிட்டு வந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ வந்துமே அதே டிஸ்டன்ஸில் அதே கியூ தாங்க நிற்கிது. 8 மணிக்கு ஓப்பனிங்க. இப்போ 8 மணி இப்போ ஓப்பன் பண்ணி 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் பெருசாக இன்னும் கூட்டம் குறையல. ஒரு 500 மீட்டர்கிட்ட கூட்டம் நிற்கிது. நம்ம எத்தனை மணிக்கு ஏறுவோன்னு தெரில. ஸோ வந்தால் வீக்கெண்டில் வராதிங்க, வீக் எக்ஸில் பிளான் பண்ணிக்கோங்க. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. நம்ம போட்டில் ஏறவே மதியம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரீட்டாக வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரீட்டில் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணால் அது போய்கிட்டே இருக்குது. எங்கே தான் இந்த க்யூவோட ஸ்டார்டிங் இருக்குன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் காமிக்கிற மாதிரி இருக்கு. இந்த போதும் இல்லையா, அப்படியே இன்னும் போகுது அது. ஸோ அது எங்கே முடியுதுன்னே தெரியல. இதில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நின்று இவ்வளோ லென்த்தில் நின்று உள்ளே எப்படி போகிறது பா. ஆனால் போய் தான் ஆகணும், ஏன்னா நமக்குள்ளே கவரேஜ் பண்ணணும், நம்மளும் பார்க்கணும். நானும் இதான் கன்னியாகுமரிக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ கட்டாயம் உள்ளே போய் பார்ப்போம். நான் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பிளேஸை விட்டுட்டு வேறு எந்த பிளேஸையும் பிளான் பண்ணல.
ஸோ கெஸ் பண்ண எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஒரு பிளேஸ் பார்த்தாலே போதும். ஸோ நீங்களும் சாட்டர்டே சண்டேஸில் வந்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸை தவிர வேறு எந்த பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கேயே அந்தளவுக்கு பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்தமாதிரி டைமும் எடுக்கும். ஸோ ஃப்ரீயாக பார்த்துட்டு போகிற மைண்ட் செட்டெல்லாம் வாங்க, இங்கேயே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இதுதான் விவேகானந்தர் மண்டபம். விவேகானந்தர் மண்டபம் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வெங்கல சிலை மட்டும் இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 20 பேர் 30 பேர் உட்காரலாம். அந்தளவுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. உள்ளே அப்படியே ஒரே அமைதி. உள்ளே ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன், அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கன்னியாகுமரி அம்மனோட உள்ள பாதம் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. எப்படின்னா அதுக்குள்ளே நடுவில் ஒரு பாறை ஒன்று இருக்குது. பாறையை வந்துட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு மூடியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப எட்டி பார்த்தா மட்டும் தான் தெரியுது. அதுக்கு வெளியில் கம்பிலாம் பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஸோ அந்த எட்டி பார்த்தா தான் பாறையே தெரியுது, அதுக்குள்ளே பாதை இருக்குங்கிறாங்க. எனக்கு கிளியராக தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் மேபி தெரிஞ்சிருக்கலாம். இந்த விவேகானந்த் இங்கே எப்படி இதாச்சுன்னா 1892 விவேகானந்தர் வந்து இந்த கடலுக்குள்ளே தவம் இருக்கிறதுக்காக வந்திருக்காரு, இந்த பாறையில் உட்காந்து. ஸோ அதுக்கப்புறம் 1970 வந்துட்டு இங்கே வந்து இதுக்கு வந்து இந்த மண்டபத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக பேச ஸ்டார்ட் பண்ணும்போது 1963 இதுக்காக பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது வந்துட்டு இதில் இது வந்து இந்து இதுவாகிடும், பிளேஸ் ஆகிடும், இது வந்து கிறிஸ்டின் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கும் கிறிஸ்துக்கும் சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் கோர்ட்டு மூலயமா அது ஒரு தீர்ப்பாகி அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 1970 இங்கே இந்த மண்டபத்தை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அந்த வழியாக தான் உள்ளே என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு இதுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்ப அந்த வழியாக திரும்ப எக்ஸிட் ஆகிறோம் இல்லைங்களா. திரும்ப அப்படியே கீழே போயிட்டு நம்ம இந்த வழியாக சுற்றி கீழே வருவோம். இதுக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனியாக டாய்லெட் வசதி இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி செப்பலை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த டாய்லெட்டுக்குமே செப்பல் போட்டு போக முடியாது. நோட் த பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இப்படி நடந்து வந்தோம்னா இங்கே தாயார் பாதம், கன்னியாகுமரி அம்மனோட பாதத்தை பார்க்கலாம். ஸோ திரும்ப அப்படியே நடந்து போயிட்டு இந்த கண்ணாடி பிரிட்ஜ் வழியாக கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக போயிட்டு திருவள்ளூர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ விவேகானந்தர் மண்டபத்தோட விஷயம் தான். நம்ம திரும்பவும் அங்கேருந்து இப்படி தான் ரிட்டன் வந்துட்டு செப்பல் கழட்டி விளையாட்டிங்களா அந்த வழியாக தான் வெளில போனோம். ஸோ திரும்ப நம்ம போட்டுக்கு போகும்போதுமே வந்துட்டு க்யூலாம் இருக்குது. க்யூவில் நின்று தான் போட்டில் போய் ஏறுற மாதிரி இருக்குது. இதுக்குள்ள போட்டில் போகிறது வர்றதுன்னா வந்து பெரிய போராட்டமாக இருக்குது. இதுக்கு டிக்கெட் எடுக்க மட்டும் 4 மணி நேரம், என்னால் பொறுக்கவும் முடியல. இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம் அப்படின்னா அந்த 4 மணி நேரம் நம்மளை டயர்டாக்கி என்னடா என்ஜாய் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டயர்டு போயிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் எனர்ஜி நல்லா தான் இருக்குது. மேபி அந்த டயர்டு இல்லாமல் வந்திருந்தா இன்னும் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். கொஞ்சம் எனர்ஜியை பிடிக்கிட்டு விட்டாங்க. சரி வாங்க அந்த எனர்ஜியை கிளாஸ் பிரிட்ஜில் போய் ரெக்கவரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது நம்மளோட மிகப்பெரிய பெருமைங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் வந்துட்டு கடல் மேலே கிளாஸ் பிரிட்ஜ் கட்டியிருக்கோம். ஸோ இந்த பெருமையை, இந்த அழகை நம்ம உருவாக்க நமக்கு 37 கோடி செலவாகிருக்கு. இது ரொம்ப சேஃப் தான். இது என்னன்னா, நீங்கள் அன்சேஃபாக ஃபீல் பண்ணால் 2 பக்கமும் நடக்கிறதுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணோன்னா மிடில் அந்த கிளாஸ் மேலே நடந்து போகலாம். அந்த கிளாஸுமே சேஃப் தான். அந்த கிளாஸோட தடிமன் மொத்தம் ஒரு 3 அடிங்க. 3 அடிங்கும் போது கட்டாயம் அது சேஃப் தான். வந்து எல்லோரும் கட்டாயம் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் நடக்கும்போது அப்படியே ரியலாக கடல் மேலே நடக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே நம்மளை ரியலாக அப்படியே கடல் மேலேயே நடந்து போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு. கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க.
ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டோன்னா திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி இங்கே வழி இருக்குது. இந்த திருவள்ளுவர் சிலை வந்து 2000 ஆண்டு வந்துட்டு திறந்திருக்காங்க. இதோட மொத்த ஹைட்டு வந்துட்டு 133. மொத்தம் ஒரு திருவள்ளுவர் எழுதின அதிகாரம் 133 இல்லையா, அதை குறிக்கிற வகையில் 133 அடி ஹைட்டில் வச்சுருக்காங்க. 1975 வந்துட்டு இதுக்கான வேலையை வந்துட்டு கலைஞர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 1979 எம்ஜிஆர் வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு. எல்லோரும் சேர்ந்து தான் சிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கலைஞர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இங்கே இப்போ இந்த இதுக்கு யூஸ் பண்ணுற கல்லுலாம் இருக்குது இல்லையா, இந்த கல்லெல்லாம் வந்துட்டு அந்த கரையிலேருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு பாண்டூன் அப்படின்ற படகை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எப்பேற்பட்ட படகாக இருக்குது பாருங்கள். அப்போவே இதுக்கு வந்துட்டு 6.25 கோடி ஆயிருக்கு. 6.25 கோடி ஆயிருக்கு. இதுக்கு இப்போ இந்த கடல் நீர் கடல் தண்ணிலாம் இதில் அடிக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது வீணாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போசைட் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை வந்து இது மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. 2000 இது கட்டுச்சு. 2004 தான் சுனாமி வந்துச்சு. ஸோ அந்த சுனாமியிலையுமே இது வந்துட்டு எதுவும் ஆகாமல் ஸ்ட்ராங்காக அப்படி ஜம்மு நிற்கிறாரு ஐயா. சரி வாங்க போய் இன்னும் மேலே சிலையோட அழகை ரசிக்கலாம். அதெல்லாம் தெரிய வேண்டாம். முன்னாடி சரௌண்டிங் நல்லா இருக்கும். 133 குறள், ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு குறள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ நம்ம இங்கே உள்ள என்ட்ரி ஆகும்போது அப்படியே ரைட் சைடில், அதாவது எக்ஸிட் ஆகும்போது கீழே அப்படியே அங்கே இருக்குது. சூப்பர் தான். காலம் சொல்லும் காலம் பேசுனதெல்லாம். திருவள்ளுவரை ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிட்ட வந்துலாம் ரசிக்கணும்னு இல்லை, ஏன்னா கிட்ட வந்தால் ரசிக்க முடியாது. இப்போ இந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸு சுற்றி வர டிஸ்டன்ஸு. ஸோ இது கிட்ட இவ்வளோ தான் நம்ம நேராக பார்க்க முடியும். ஸோ என்ன தான் நிமிர்ந்து பார்த்தாலும் இங்கே பாருங்களேன், அவ்வளோதான். இங்கே வந்து அதனால் கிட்ட வந்து நின்று ரசித்து பார்க்குற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இவர் திருவள்ளுவர் ரசிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லையோ இல்லை விவேகானந்தர் ஸ்டாச்சுவில் இருந்த நின்று ரசிச்சுக்கோங்க. இந்தியாவின் முனையில் நின்றுக்கிட்டு ஜம்முன்னு நின்று வாட்ஸ்அப் பண்ணிகிட்ருக்காரு இங்கேருந்து. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடா சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து நின்று பார்த்துட்ருக்காரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போ 1:30. ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு 8:30க்கு அந்த க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். நம்ம இங்கே ரீச் ஆனது 5:30க்கு. ஸோ 5:30லேருந்து 1:30 வரைக்கும் இங்கே நம்ம பிஸியாகவே இருந்திருக்கோம். கொஞ்சம் கூட டைம் இதாகல, அவ்வளோ இங்கே டைம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறதா இருந்தால் இதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க. சண்டே தான் இப்படி இருக்கும், மற்ற நாளில் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கு எனக்கு ஒரு 240 ஆச்சு. நான் அந்த சொல்லி தான் வந்தேன். மேபி நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தால் அதுக்கான டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் இங்கே இது நடக்கிற தூரம் தான். சப்போஸ் ஆட்டோ வச்சுட்டு வந்தாலுமே ஒரு 50 ரூபாய்க்கு அதுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப பக்கம் தான். இங்கே இதுக்கு டிக்கெட் வந்துட்டு 75 ரூபா டிக்கெட்டு உள்ளே வந்தோம். இங்கே வந்து விவேகானந்தர் உள்ளே வரத்துக்கு ஒரு 30 ரூபா, ஒரு 315 ரூபா தான் ஆயிருக்கு சிங்கிள். இப்போ நான் வந்தது இந்த 315 ரூபா இல்லாமல் நான் ரிட்டன் போகிறது ஒரு 240 ரூபா ஆகும். இது எல்லாமே ஃபுட்டு. ஸோ டோட்டலாக அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600, அவ்வளோதான். 600க்கு நான் எங்கே தமிழ்நாட்டோட இன்னொரு எல்லையில் இருக்கேன். சென்னையிலேருந்து இங்கே கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு 1 டே இங்கே வந்து நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப நாளாக பார்க்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பான இடம். இதை பார்த்தாச்சு. தமிழ்நாட்டோட இன்னொரு எல்லையிலேருந்து இங்கே வந்து எனக்கு பார்க்கவே ஒரு 600 ரூபா தான் 1 டேஸ் ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ நீங்கள் எங்கேருந்து இங்கே வந்தாலும் கம்மியான செலவு தான் ஆகும் ட்ரெயினில் வந்தால். மற்றபடி நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.